ஒரு நாள் காலையில் சுபாக்குருவி சாதம் எடுத்துக்கொண்டு வேலைக்கு சென்றது. பாருங்க மாமி கிளியே, ஒரு பைக்கு 10 ரூபாய், 2 பைக்கு 20 ரூபாய். ஓகேவா உங்களுக்கு? 20 ரூபாய் கொடுங்க மாமி கிளியே, போலாம் நம்ப. உடனே சுபாக்குருவி மாமிக்கிளியின் பைகளை தூக்கி கொண்டு அழைத்து சென்றது. என்ன கழுகுன நம்மள தேடி வராரு? ஆமா குருவியை, உன்னை தேடிதான் வருகிறேன். இந்த மூட்டையை எடுத்துட்டு வந்து என்னுடைய வீட்டுக்கு தரணும். பெரிய மூட்டையை நான் எப்படி தூக்குவேன் கழுகண்ணா? இதற்கு 50 ரூபாய் கொடுக்கணும் நீங்க எனக்கு. 50 ரூபாய் தரேன் குருவியை, தூக்கிட்டு வந்து கொடு. இது நெல் மூட்டை தான், மிகவும் வெயிட்டாக இருக்கும். சுபாக்குருவி இதை தூக்கிட்டு போனால் நம்மதுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். வேர்த்து விழுவிழுத்து மூட்டையை தூக்கி சென்றது. பாவம் சுபாக்குருவி, மிகவும் வெயிட்டாக இருந்தது. அண்ணா ரொம்ப வெயிட்டா இருக்கு அண்ணா, ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்க அண்ணா. வா வா போட்டு தரேன், போலாம் வா. இருவரும் சேர்ந்து மூட்டையை தூக்கிட்டு வந்து வைத்தார்கள். ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு அண்ணா, நான் கேட்ட மாதிரி ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்க அண்ணா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் என்னால தர முடியும். 50 ரூபாய் தான் தர முடியும். இதுக்கு பேசாம நானே தூக்கின்னு வந்திருக்கலாம். நீ என்னடா 10 ரூபாய் வந்து கேட்டுன்னு இருக்கிற? சுபாக்குருவி அந்த இடத்தை விட்டு சென்று சாப்பிட ஆரம்பித்தது. மிகவும் டயர்டாக இருந்தது. மயக்கம் போட்டு கீழே விழுந்தது. யாருமே இல்லை. உடனே வானத்திலிருந்து மன்மத குருவி பறந்து வந்தது. குருவி இறந்து விட்டதா? டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு தன் மனைவியிடம் கொடுக்க சென்றது. இறந்து விட்டார். என்னங்க சொல்றீங்க? உண்மையாலுமேவா? வரீங்க குருவி, இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். அண்ணா, வேற என்ன பண்றது? என் குடும்பத்தை நான் தான் பார்த்தாகணும். குழந்தை வேற பிறக்க போகுது அண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுநாள் காலை விடிந்தது. முட்டையிலிருந்து குஞ்சு பொரிந்தது. லட்சுக்குருவி சந்தோஷமாக இருந்தது. குருவி தன் குழந்தையை வயிற்றில் கற்றி கொண்டு வேலைக்கு சென்றது. நான் தான் வேலை செய்யணும். தாயே, உங்கள் வீடு எங்கே இருக்கு? எவ்வளவு தூரம் கொண்டுட்டு வரணும் இந்த பையே? நீ ஏமா குழந்தை தூக்கின்னு வேலைக்கு வந்திருக்க? தாயே, என் கணவர் இறந்து விட்டார். குடும்பத்தை நான் தான் பார்த்து ஆகணும். வேற யாரும் இல்லை எனக்கு உதவ. குழந்தையை வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியாது தாயே. கவலைப்படாத குருவியே, கடவுள் உனக்கு துணை இருப்பார். நீ கஷ்டப்படாத, கடவுளை மட்டும் நம்பு, நீ நல்லா இருப்ப.